ஸ்டேஷனாக வச்சுருக்காங்க. சவுண்டு ஒரு மாதிரி பகபகன்ட்டு இருக்கு. எல்லாம் ஹாய் சொல்லுங்க. காசு உள்ளே வந்துட போகிறான்டா. கேமரானாலும் பயந்துக்கிறாங்க கைஸ். இன்னைக்கு வந்து ஓட விட்டானுங்க. செல்ஃபி வீடியோ எடுக்க. Hey guys, welcome to my new vlog and the new travel series guys. இன்னைக்கு vlog எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹாய் சொல்லிடுறா. ஹாய். ஸோ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோவா போகிறோம். அப்பா இதை நம்ம சொல்கிறோமா, என்னால் நம்பவே முடியல. ஆமாம் கைஸ், நாங்கள் கோவா போகிறோம். ஸோ இங்கேருந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:20 ஆகுது. இங்கேருந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து 3:10 எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது. அண்ட் அடுத்த நாள் 5:30 கோவா ரீச் ஆயிடுவோம். ஸோ மொத்தம் 4 பேர் போகிறோம். நாங்கள் 2 பேர் இங்கேருந்து போகிறோம், அவங்க 2 பேர் அங்கேருந்து வருவாங்க. 4 பேர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்றாய் ட்ரெயினில் போகிறோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு குயிக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவோம். ஃபைனலி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் அண்ட் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 நம்ம ட்ரெயின் கோச் பார்த்தீங்கன்னா S9. கொஞ்சம் பழைய கோச் மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் உள்ளே போய் உட்காந்தாச்சு. எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள். ஹாய். நான் உள்ளேருந்து காட்டுறேன் பாருங்க. எல்லாம் ஹாய் சொல்லுங்க. ஒரு 15 ஹவர்ஸுக்கு இதுதான் இப்போ நம்ம வீடு இருக்கும்போது. எல்லோரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய் சொல்கிறா. இங்கே ஹாய். ஸோ 15 ஹவர்ஸுக்கு இதுதான் இப்போ எங்கள் வீடு இருக்க போகுது. கோச் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து ட்ரெயின் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்ப போகுது. ட்ரெயின் வந்து ஒரு 25 மினிட்ஸ் லேட்டாக கிளம்பிருச்சு. இப்போவே ஆரம்பமே லேட்டாக இருக்குது பாருங்க. ஆரம்பமே லேட்டாக இருக்குது. எப்போ போய் சேருவோம்னு தெரியல. போகிறது தான் டைமுக்கு போயிடும்னு நினைக்கிறேன். கிலோமீட்டர் சேவல் பண்ணி நம்ம பாலக்காடு ஜங்ஷன் வந்துட்டோம். அண்ட் இங்கே இந்த மான்சூனில் காஃபி தேடிட்டு இருக்கோம். காஃபி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏடா காஃபி இருக்குமா? காஃபி 2 காஃபி. ட்ரெயின் ரொம்ப நேரம் நிற்காது. வடா வேறு, அது வேறு. இன்னும் 1 more வடா. உள்ளே வந்துட போகிறாடா. வடை கீழே விழுந்துருச்சுடா. வடை விழுந்துருச்சு. அவன் தப்பாக கொடுத்தான் பாருங்க. 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறான். ஏற்கனவே இந்த காஃபி வந்து சோதிக்கு. இந்த காஃபி உள்ளே வந்துட போகிறான்டா. ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ஷோர்னூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து ட்ரெயின் ஒரு 5 மினிட்ஸ் நின்றுச்சு. அதில் வந்து ஷாப்பிங் வந்து சிப்ஸ் வாங்கிட்டோம். ஸோ இங்கே இருந்து இவன்ட்டு என்ன சொன்னேன், ஹவ் ஆர் யூ ஃபைண்டிங் இந்தியன் ட்ரெயின்ஸ்? ஹாய், ஹவ் ஆர் யூ ஃபைண்டிங் இந்தியன் ட்ரெயின்ஸ்? இஸ் இட் குட்? அவர் போய் சொல்கிறாருங்க, நல்லாவே இல்லை. நாத்தம், ஒரே நாத்தம். முதல்ல சொல்லு. வெளிநாட்டுக்காரனான்னு தெரியலடா. எப்படா நல்லா இருக்குங்கிறாங்க. இதுதான் அவ்வளோ கைஸ். உள்ளே ஏறிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. நீங்கள் கோச் வித்தியாசம் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஏசிக்கு மாறிட்டோம். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் எங்களால் ஸ்லீப்பரில் இருக்க முடியல. உண்மை அதுதான். ரொம்ப ஒரு மாதிரி உப்புசமாக இருக்குது, உக்கிரமாக இருக்குது. அதனால நாங்கள் வந்து இப்போ ஏசியில் வந்துட்டோம் கைஸ். ஜம்முன்னு சாப்பிட்டுக்கிட்டு என்ன கேமரானாலும் பயந்துக்கிறாங்க கைஸ். அதனால் ஜம்முன்னு சாப்பிட்டு ஜம்முன்னு ஏசியில் தூங்க போகிறோம் கைஸ். இப்போ வந்து டைம் 7:30 ஆகுதா. ஆஃப்டர் 275 கிலோமீட்டர்ஸ் ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து கண்ணூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அண்டு ஆஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம கோச் மாற்றிட்டோம். ஏன்னா கைஸ் அந்த ஸ்லீப்பர் கோச் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ICF கோச். LHB இருந்தால் கூட நம்ம உட்காந்துடலாம். ஸ்லீப்பர் கோச்சில் உட்காரவே முடியல. ஸோ அதனால் ஏசியை மாற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஏசியில் வந்ததுனால இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ 8:30 ஆகுது. இப்போது 9 o'clock கூட டின்னர் பண்ணிடுவோம். டின்னர் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டோம். ஏன்னா ட்ரெயின் சாப்பாடுலாம் அப்பா வேண்டான்னு விட்டுட்டோம். இப்போ டின்னர் சாப்பிட்டுட்ருக்கோம் கைஸ். பூரி சாப்பிட்டுட்ருக்கோம். இவங்க சப்பாத்தி சாப்பிட்டுட்ருக்காங்க. அவன் சப்பாத்தியும் காணும், பூரியும் காணும். அதனால் இன்னைக்கு வந்து விருதமாக இருக்க போகிறான். அவன் மண்டே விருதம். அதனால தான் எக்ஸ்ட்ரா பூரி கட்டியிருக்கு. வேணுமா? ஹலோ கேட்டுட்ருக்காங்க கைஸ். அவன் சப்பாத்தி காணும், யாரோ குத்தி குசிக்கிட்டாங்க. இருக்கா? வைக்கலையா? எல்லாம் இருக்கா? எல்லாம் இருக்காமா கைஸ்? இல்லாட்டி நம்ம பூரி இருக்குது.
கடையே இல்லையடா, தண்ணி பாட்டில் வேணும். ஆனால் இங்கே ஒரு கடையும் காணோம். கசாரகோடு வந்திருக்கோம், கசாரகோடில் இங்கே ஒரு கடையும் காணோம். ஓட விட்டானுங்க. தண்ணி பாட்டில் வேணும். ஐயோ கடையே இல்லைடா. ஐயோ ஐயோ இங்கே கடையே இல்லை. இது என்ன ஸ்டேஷன் இது? அவ்வளோ முடிச்சு விட்டாங்க. ஒரு கடையும் இல்லை இங்கே. அவ்வளோவா? அடுத்து என்ன ஸ்டேஷனா பார்ப்போம். அடுத்து என்ன எந்த ஸ்டேஷன்ல இருந்து 1/2 மணி நேரம் ஆகுமே வரக்கு. என்ன ஸ்டேஷனோ இது? ட்ரெயின் கிளம்பிடுச்சு, ஒரு கடை இல்லை. ஒரு அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு தண்ணி பாட்டில் வேணும்னா தண்ணி பாட்டில் கூட கிடைக்க மாட்டேங்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி தாகமாக இருக்குது. அடுத்து மேங்களூர் ஜங்ஷன் தான் வரும் 11 மணிக்கு. அது வரைக்கும் தண்ணியோட செல்ஃபி வீடியோ வீடியோ, அதாவது வீடியோ கேமரா ஆன் பண்ணோன்னே பேச வராது. ஏன் பேச வராது? பேசு. வேலையா பெங்களூர் வந்துட்டோம். 1/2 hour பிஃபோர். வாட்டர் பாட்டில் 3 கொடுங்க. காஃபி இருக்கா? காஃபி 2 காஃபி. நைட்டு 11 மணிக்கு மங்களூர் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரே இருட்டு மாயாவியாக இருக்குது. ஏன்னா ஒரே கூட்டமாக இருக்குது. சண்டையும் வாங்க கண்டென்ட் இல்லை டிஸ்கஷன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து என்ன பார்க்க வந்தோம்னா, இதே நாங்கள் முன்னாடி கோர்ஸ் இருந்து தான் நைட் நேரம் என்ன பண்ணியிருப்போம்னு பார்க்க வரோம். ஒரே மிஸ்ட் வந்து குளிர் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. எங்கள் கோச் வந்து இதுக்கும் முன்னாடி எங்கள் கோச் S9 அப்படியே இன்ஜன் வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கு மேலே வந்து வாக்கிங்கில் வாக்கிங்கில் போவோம். வாக்கிங்கில் போவோம்டா. வா, இன்னும் டைம் என்ன இருக்குது? இன்னும் இருக்குது டைம். இன்ஜின் ஓட்ட விடுவாரா கைஸ்? இன்ஜினில் ஒரு ரவுண்டு கேட்கலான்னு வந்தோம். அது ஒரு ஃப்ரண்ட் வியூ உங்கள்கிட்ட காமிச்சிடலான்னு தான். இதான் பாருங்கள், இதான் இன்ஜின். இதான் நம்மளை கோவா கூப்பிட்டு போக போகுது. நைட் நேரம் பாருங்கள், அப்படியே செமையாக இருக்குது. 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து மேங்களூர்லேருந்து கிளம்ப போகிறோம். அதுக்கப்புறம் டைரெக்டாக கோவாவில் உங்ககிட்ட மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து தூங்க போகிறோம் கைஸ். இன்னைக்கு குட் நைட் ஆகலை. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முல்கி நைட் வாக் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முல்கின்னு ஒரு இடம் கர்நாடகாவில். இங்கே வந்து ட்ரெயின் பிஃபோராக வந்துருச்சு. ஸோ அப்படியே ஒரு நைட் வாக் பண்ணிட்டுருக்கோம். ஏசியெல்லாம் வேர்க்குது உள்ளே. ஏசியை போட்டாங்களான்னு தெரில. அப்படியே ஒரு நைட் வாக் பண்ணிட்டுருக்கோம். இது ரொம்ப டேஞ்சரான பயங்கரமான ஏரியா இருக்குது கைஸ். இங்கே நம்ம தோழர்கள் வந்து புகை விட்டுட்ருக்காங்க. அப்படியே இங்கே இந்த ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கோம். டைம் 12:35 ஆகுது. இப்போ ஃபைனலி கோச்சுக்கு போய் தூங்கிடுவோம். இப்போ ஃபைனலி குட் நைட். அடுத்தது வந்து நான் அடுத்த கிளிப் வந்து நீங்கள் கோவாவோட தான் பார்ப்பீங்க. நம்ம கோவாவில் தான் இருப்போம் ஃபைனலி. ஸோ முல்கிவை எக்ஸிட் பண்ணி நம்ம போகிறோம். மில்கி வேங்கிற மாதிரி இருக்குது முல்கி. ஸோ குட் நைட், பாய். ஐயோ பயமாக இருக்குது. வெயிட் பண்ண, எதுவும் பயமாக இருக்குது. பார்ப்போமா? சும்மா பார்ப்போமா? பயமாக இருக்குது. வேணாம், போயிடுவோம். இனிமேல் ஏரியானே தெரியல. உள்ள இருக்கா? இருட்டிலெல்லாம் உரைச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க கைஸ். போயிடலாம் கைஸ். பாருங்க கைஸ், இதெல்லாம் ஸ்டேஷனாக வச்சுருக்காங்க. சவுண்டு ஒரு மாதிரி பகபகன்ட்டு இருக்கு. ஓடுறேன் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். என்ன ஏற போகுது. சரி கைஸ், ஸோ மீட் யூ சூன் டுமாரோ மார்னிங் கோவாவில். கண்ணு தெரியுதான்னு தெரியல, நாங்கள் இருட்டாக தெரியுது. வெயிட் பண்ணுங்கள். லைட்டுக்கு போய் உங்கள்கிட்ட ஒரு குட் நைட் விஷ் பண்ணி தூங்கிடலாம். கிருட்டு. ஓகே கைஸ், குட் நைட். மீட் யூ சூன் இன் கோவா. பாய். குட் மார்னிங் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. எல்லோரும் எந்திரிச்சு உட்காந்துட்டோம். ஆனால் அவன் மட்டும் தூங்கிட்டு இருக்கான். ஸ்டேஷன் வந்துருச்சு, கோவா ஸ்டேஷன். ஆக்சுவலாக ட்ரெயின் வந்து ஒரு 15 மினிட்ஸ் லேட்டு. ஸோ ஒரே மழை போல் கோவாவில். ஆமாம், மழை. அங்கே பேர்
தெரியுது மழை. ஸோ வந்து ரெயின் கோட்டு கொடை எதுவுமே கொண்டு வரல. இறங்கியா போய் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது அண்ட் ஃபைனலி நம்ம கோவா ரீச் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் லேட். ஸோ இதோட இந்த vlog இங்கேயே முடிச்சுக்கலாம் கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் புது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி புது கோவா vlogs வரப்போகுது. டில் தட் டேக் கேர். பாய்.